வணக்கம். இன்றைய முக்கிய மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கடல் மீன்வள மசோதா 2021 எதிர்த்து புதுச்சேரியில் 18 மீனவ கிராமங்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரைகளில் நிறுத்தி கருப்பு கொடி கட்டி வேலை நிறுத்தம். பெரிய காலாப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளை நிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் தனியார் நிறுவனங்களுக்கு கடலை தாரை வார்த்து கொடுக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கடல் மீன்வள மசோதா 2021 கண்டிக்கும் வகையில் புதுச்சேரியில் 18 மீனவ கிராமங்களுக்கு அனைத்து வீடுகளிலும் விசைப்படகுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் மசோதாவை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட படகுகளை நிறுத்தி கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் மத்திய அரசு தேசிய கடல் மீன்வள மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் மத்திய அரசு மசோதாவை கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அறிவித்தனர். இன்று மீன்பிடி செல்லாததால் 10 லட்சம் ரூபாய் வரை ஒரு கிராமத்திற்கு நஷ்டம் அடையும் என்றும் கூறியவர்கள் மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றக்கூடாது எனவும் வலியுறுத்தினர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு லட்சுமி அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கூழ் ஊற்றி கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ நேரு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரில் கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கூழ் ஊற்றி கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் கும்பஞ்சோறு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் வைத்தியநாத குருக்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். வணிகர்களிடம் தொழில் வரி மற்றும் சொத்து வரி மற்றும் பெற்றுக்கொண்டு வணிக உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ள சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவு வழங்குமாறு முதல்வர் ரங்கசாமியிடம் திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பின் காரணமாக வணிகர்கள் வருமானமின்றி பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருமண மண்டபங்கள் இதர வணிக நிறுவனங்கள் சுமார் 45 நாட்கள் மூடியிருந்த நிலையில் பல்வேறு வகையிலான மத்திய மாநில வரிகளை ஒரே நேரத்தில் செலுத்துவது மிகுந்த சிரமமாக உள்ளது. மக்களிடம் வாங்கும் சக்தி குறைந்துள்ளதால் நிர்வாக செலவிற்கு கூட வியாபாரம் நடைபெற முடியாத சூழ்நிலை உள்ளது. இந்த நிலையில் வணிகர்கள் செலுத்த வேண்டிய மின் வரிக்கு கூடுதலாக டிமாண்ட் சார்ஜ் சேர்த்து பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டிமாண்ட் சார்ஜ் உயர் மின் அழுத்தம் பயன்பாட்டாளர்களுக்கு மட்டுமே முன்பு வழங்கப்பட்டது. தற்பொழுது குறைந்த மின்னழுத்த பயன்பாட்டாளர்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் வணிகர்களுக்கு வரிச்சுமை கூடிக்கொண்டே போகின்ற சூழ்நிலை வணிகர்கள் தங்களது வர்த்தக உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ள தொழில் வரி, சொத்து வரி, குப்பை வரி ஆகிய 3ஐயும் ஒன்றாக சேர்த்து கட்ட வேண்டிய சிரமத்தில் இருந்து விடுவித்து கொரோனா பாதிப்பினை கருத்தில் கொண்டு வணிகர்களிடம் குப்பை வரி நீங்களாக தொழில் வரி மற்றும் சொத்து வரி பெற்றுக்கொண்டு வணிக உரிமத்தை புதுப்பித்துக் கொடுக்க சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவு வழங்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் 2வது சுதந்திர போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி தயாராகி உள்ளதாகவும் 2024இல் நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிந்து ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக கூறினார். மேலும் புதுச்சேரியில் ஆளும் அரசு முழுவதுமாக தோல்வியை தழுவி உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கனால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கிய சைக்கிள் பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில தலைவர் சுப்பிரமணியன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு காமராஜர், காந்தி, ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாட்டின் சுதந்திரம் நரேந்திர மோடி அரசால் பறிபோகியுள்ளது என்றும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும்
மத்திய பாஜக அரசு மக்களை வஞ்சித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடிமை ஆட்சி நடத்தும் நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிந்தால்தான் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும் என்றும், இரண்டாவது ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி தயாராகி உள்ளது என்றும் கூறிய அவர், 2024ஆம் ஆண்டு நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தியை கொண்டு வருவோம், நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிவோம் என ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை ஒன்று கூட செய்யவில்லை என்றும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் அனுப்பிய திட்டங்களின் கோப்புகளுக்கு தான் தற்பொழுது ஆளுநர் ஒப்புதல் அறிவித்துள்ளார் என கூறினார். மேலும் மத்தியிலிருந்து மாநிலத்திற்கு அதிக நிதி கொண்டு வரப்படும் என உறுதியளித்தார். ஆனால் ஒரு நிதி கூட கொண்டு வரப்படவில்லை. இந்த அரசு தோல்வியை தழுவியது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். இவர்களை காங்கிரஸ் கட்சியாளர்களே இந்த இயக்கத்தை தோற்றுவித்த நாளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் இந்த மாபெரும் சைக்கிள் ஊர்வலம் இது வந்து கொண்டிருக்கின்றன. நமது தேசம் காக்கும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் வகையில் இது தலைவர்கள் இருக்கின்ற புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 63 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 44 நபர்களுக்கும், காரைக்காலில் 8 நபர்களுக்கும், ஏனாமில் ஒருவருக்கும், மாஹேவில் 10 நபர்களுக்கும் என மொத்தம் 63 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநிலத்தில் 834 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,19,031 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,21,665 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு கூறுகையில், புதுச்சேரியில் அரசு துறைகளில் பல ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. இதனால் அரசு துறைகளின் செயல்பாடுகள் மிகவும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் கூலிப்படையாக சமூக விரோத செயலில் ஈடுபடுவதால் மாநிலத்தின் அமைதி கெடுகிறது என்று கூறினார். மேலும் அரசு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப முன்வர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். காவல்துறை, குடிமைப்பொருள் வழங்குத்துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, இப்படி பல துறைகளில் வேலையே இப்போ நடக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. மக்கள் அலமோதி நிற்கிறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது கூட தாலுகா ஆஃபீஸில் சரி, குடிமைப்பொருள் வழங்குத்துறையில் ஒரு பேர் சேர்க்கணும், பேர் நீக்கணும் அப்படின்னா கூட அவங்க மாத கணக்கில் நடக்கிற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் பணியிடங்கள் ஜாலியாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. அதே நேரத்தில் இளைஞர்கள் கடன் வாங்கி படிச்சுட்டாங்க. ஆனால் படிச்சுட்டு பெற்றோருக்கு அவங்க சம்பாதிச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. பெற்றோர் கடன் வாங்கிட்டு அந்த காசை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு கொரோனா காலத்தில் எந்த ஒரு வருவாய் இல்லாத கஷ்டப்பட்டுங்கிறாங்க. இதெல்லாம் உயர் அதிகாரிகள் இதை கவனம் செலுத்தணும். இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃபைலும் அவங்க முன்கூட்டியே ரெடி பண்ணாத இதெல்லாம் மெத்தனமாக இருக்கிறதுனால நிறைய கோப்புகள் தேங்கி மக்கள் பணி பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு மட்டும் எல்லா வேலையும் நடக்குது. இன்னைக்கு அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆளுங்களுக்கு கூட வேற ஒரு துறையில் சம்பளம் போட்டு கொடுக்குறவங்க இந்த அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி மக்களுக்கு தேவையான அடிப்படை பணியை செய்யறதுக்கு அவங்க ஏன் தயங்குறாங்கன்றது தெரியல. இது இன்னைக்கு பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடக்குது. அவங்க மத்தியில் பேசி இந்த வேலை வாய்ப்பை. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.
கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCC இல் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தில் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக். என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்ட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. விவசாய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அண்ணா சிலை அருகே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. விவசாய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், டெல்லியில் உயிரிழந்த விவசாயிகளை அவமரியாதையாக பேசிய வேளாண் அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், மேலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பல்வேறு கட்சியினர் அண்ணா சிலை அருகே சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற தங்க மகனுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தொகையை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் கேட்டுக்கொண்டார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த நீரஜ் சோப்ரா என்கிற தங்க மகன் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் 87.58 மீட்டர் தூரம் ஜாவ்லினை வீசி தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். அவருக்கு புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ராணுவத்தில் சுபேதார் மேஜராக பணியாற்றி கொண்டிருக்கும் 23 வயதே ஆகிய நீரஜ் சோப்ரா ராணுவத்தில் இருந்து கொண்டு நாட்டை காப்பாற்றும் நாட்டு பற்றியும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றதின் மூலம் இந்தியாவின் மானத்தையும் காப்பாற்றியுள்ளார். எனவே இதுபோன்று பல தங்க பரிசுகளை வென்ற தங்க மகனின் வெற்றி பல ஆண்டுகள் கழித்து இப்பொழுது டோக்கியோவில் தங்கம் வென்றதன் மூலம் இந்தியாவை தலை நிமிர வைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். நீரஜ் சோப்ராவின் இந்த வெற்றி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மிகப்பெரிய ஊக்குவிக்காக அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் கடுமையாக முயற்சி செய்து விளையாடி தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து சாதனை புரிந்த தங்க மகன் நீரஜ் சோப்ராவை ஊக்குவித்து மத்திய அரசு ஒலிம்பிக் நாயகனுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்து தங்க மகனை கௌரவிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்வதாக அறிவித்துள்ளார். விசேஷ ஆடி அமாவாசையை ஒட்டி இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர் அறக்கட்டளையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவுசார் பிரிவும இணைந்து நடத்திய மாபெரும் மகா வேள்வியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 100 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற விசேஷ ஆடி அமாவாசை நன்னாளில் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர் அறக்கட்டளையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவுசார் பிரிவும் இணைந்து மாபெரும் மகா வேள்வி மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது. சாய் சுதாகர் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலை மாமணி வீரமணி ராஜு பங்கேற்று விழாவினை சிறப்பித்தார். இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் ஜே சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன், மாநில துணைத் தலைவர் செல்வம், மாநில செயலாளர் அகிலன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஷ், இளைஞரணி மாநில செயலாளர் விக்னேஷ், கண்ணன், அமல்ராஜ், உருளையன்பேட்டை தொகுதி ஜெயபிரகாஷ், நாராயணன், மதர் குளோரி கோச்சிங் சென்டர் நிர்வாகி பிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளனர். Shahana Swami Shahana
நடிகர் விஜய் நடித்த தலைவா திரைப்படம் அறிவித்த தேதியில் வெளியாகாததால் ரசிகர் விஷ்ணுகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இன்றுடன் 8 வருடங்கள் ஆனதை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆன்லைன் தென்னிந்தியா தளபதி விஜய் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் நடித்த தலைவா திரைப்படம் அறிவித்த தேதியில் வெளியாகாததால் ரசிகர் விஷ்ணுகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இன்றுடன் 8 வருடங்கள் ஆனதை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்க தலைவர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் வாழ்த்துக்களுடன் புதுச்சேரி மற்றும் வில்லியனூர் இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்க தலைவர் சரவணன் மற்றும் பிரபு அவர்களின் உதவியோடு சுசி, விஸ்வா, இந்திரஜித், சித்தார்த் அவர்களின் தலைமையில் ஆன்லைன் தென்னிந்தியா இளைய தளபதி விஜய் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை முன்பு 300 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ராஜா, கண்ணன், ஆதி, சம், மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர். டாக்டர் கலைஞர் அவர்களின் 3ஆம் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் இலவசமாக மருத்துவ முகாம் உப்பளம் பகுதியில் தட்சிணாமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் கலைஞர் அவர்களின் 3ஆம் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் இலவசமாக மருத்துவ முகாம் உப்பளம் பகுதியில் தட்சிணாமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் முகாமில் சிறப்பு மருத்துவர்கள் டாக்டர் குமாரவேல் மற்றும் டாக்டர் வினோத், மருத்துவ குழுவினர்கள் இணைந்து அனைவருக்கும் மருத்துவ ஆலோசனைகள், சர்க்கரை நோய் உணவு முறை ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை செய்யப்பட்டது. அனைவருக்கும் தேவையான மருந்துகள், மாத்திரைகள் முகாமில் வழங்கப்பட்டது. இம்மருத்துவ முகாமில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, மாநில மீனவ அரணி அமைப்பாளர் தனசேகரன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் லாரன்ஸ், கிளை செயலாளர் டேவிட், செழியன், பீட்டர், குப்புசாமி, கட்சி தொண்டர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் உடனிருந்தனர். இதற்கான ஏற்பாட்டை முருகன் என்ற முருகசாமி செய்திருந்தார். இதில் ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்தாளர்கள் கலந்து கொண்டனர். ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். இதில் வந்திருக்கிற அனைவருடைய அன்பு உள்ளங்கள் சார்பாக அடுத்தரசல் கருணையினால் உடல் நலம், நீர் ஆயுள், இறை செல்வம், புகழ், மெய்ஞானம் அவர்கள் வாழ்க வளமுடன், அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவருடைய தொழிலும் குடும்பம் வாழ்க வளமுடன், அவர் கூட பணிபுரியும் ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைத்து அன்பர்களும், டாக்டர்ஸ், நர்ஸ் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். நடிகர் பிரபுதேவா நடிக்கும் புதிய திரைப்படத்தில் புதுச்சேரி நடிகர்கள் பங்கேற்ற நடன காட்சி கடற்கரை சாலை அருகில் படமாக்கப்பட்டது. இந்தியாவின் முன்னணி நடன இயக்குனரும் திரைப்பட நடிகருமான பிரபுதேவாவின் புதிய திரைப்படம் புதுச்சேரியில் தொடர்ந்து படமாக்கப்பட்டு வருகிறது. இயக்குனர் கல்யாண் தனது 6வது படத்தை பிரபுதேவாவை வைத்து இயக்கி வருகிறார். அதன் படப்பிடிப்பு கடற்கரை சாலை அருகே நடைபெற்று வருகிறது. இதில் பிரபுதேவா மற்றும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் இடம்பெறும் நடன காட்சியில் புதுச்சேரி நாடக நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் காளி உட்பட பல்வேறு வேடம் அணிந்து மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் கூடிய திருவிழா சம்பந்தப்பட்ட பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. இதனை இயக்குனர் கல்யாண் படமாக்கினார். முன்னணி நடிகர் படம் என்பதால் ஏராளமான ரசிகர்கள் ஷூட்டிங்கை பார்த்து சென்றனர். கொரோனா விதிமுறைப்படி காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.